சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா? கர்ப்பிணி பெண்களை பாதிக்குமா? எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் சந்திர கிரகணத்தின் போது எப்படி பாதிப்புகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். 9 கோள்களும் ஏதோ ஒரு விதத்தில் பூமியின் மீது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த கதிர்வீச்சுகள் ஒரு சரியான அளவில் பூமிக்கு வந்து கொண்டிருக்கும் போது மனித குலத்திற்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுவதில்லை. ஆனால் சந்திர கிரகணம் ஏற்படும் போது திடீரென்று இந்த கதிர்வீச்சில் பூமியின் மீது புவியீர்ப்பு விசையில் பல மாற்றங்கள் உண்டாகிறது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மனிதர்களுடைய உடலில் மனோநிலையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனால்தான் சந்திர கிரகண நேரங்களில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னாக்கா, இந்தியாவில் பகுதி நேர சந்திர கிரகணம் ஏற்படும், தெரியும். இந்தியாவில் பாதிக்குமா? பாதிக்கும். சரி, சந்திர கிரகணம் எப்போது என்றால் 3/3/2026 மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர கிரகணம். அன்றைய தினம் சந்திர கிரகணம் எப்போது தொடங்கி எப்போது முடிவடைகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்று மாலை 3:19 சந்திர கிரகணம் தொடங்குகிறது. அன்று மாலை 6:47 சந்திர கிரகணம் முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பஸ்திரீகள், கர்ப்பமடைந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு அறையில் தனியாக அமைதியாக அமர வேண்டும். ஓம் அப்படின்னு மனசுக்குள்ள தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரணவ மந்திரம் அவ்வளவு நல்லது. கிரகண நேரத்தில் பிரணவ மந்திரம் சொன்னால் அவ்வளோ நல்லது. எந்த பொருளையும் கிள்ளி போடவோ அறுக்கவோ வெட்டவோ கூடாது. சண்டை போடக்கூடாது. டிவிலையோ அல்லது செல்போன்லேயோ சண்டை காட்சிகள், வெட்டுறது, குத்துறது, அமங்கலமான வார்த்தைகள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடாது. தெய்வ சிந்தனையாக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த கிரகணத்தால் பாதிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும். இவர்களெல்லாம் கிரகண தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி கிரகணம் முடிந்தவுடன் வீட்டை தண்ணீர் விட்டு சுத்தம் செய்து குளித்து பிறகு சமையல் செய்து உணவருந்தலாம். என்னிடம் ஜோதிட ஆலோசனைகள் பெறவும் ஜாதகம் பார்க்கவும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.